ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு குட்டி குட்டியான டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அதாவது இஎம் சொல்லுவாங்க, அதில் செஞ்ச பேங்கிள்ஸ் வந்து நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நெளிஞ்சு போயிடும். அதை வச்சுட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் வந்துட்டு செய்யலாம். ஸோ இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி எக்ஸ் ஹூக் மாதிரி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு 2 ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வந்துட்டு வளைச்சோம்னா நம்மளுக்கு சூப்பராக எஸ் ஹூக் கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த பேங்கிள்ஸை வந்து இந்த மாதிரி 2ஆக வெட்டிட்டு மறுபடியும் இதை 2ஆக வந்துட்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக 2 எஸ் ஹூக் வந்துட்டு ஒரு பேங்கிள்லேருந்து செஞ்சுக்கிற போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுவும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வளைச்சா எஸ் ஹூக் வந்துட்டு கிடச்சிரும். இந்த எஸ் ஹூக்கை வந்து நம்ம கிச்சன்லேயும் சரி, நம்ம வீட்லேயும் சரி நிறையா விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். முக்கால்வாசி வாடகை வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஆணி அடிக்காமல் நிறையா பொருளை ஹேங் பண்ணலாம். எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த வாட்டர் ப்யூரிஃபையர் இந்த ஸ்டாண்டு மட்டும் இருக்குது. நாங்கள் வாட்டர் ப்யூரிஃபையர் வந்து யூஸ் பண்ணலை. தேனியில் வந்துட்டு ரொம்ப சுத்தமான தண்ணி, அதனால் வந்துட்டு நாங்கள் அவ்வளோவா வாட்டர் ப்யூரிஃபையர் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்துட்டு இந்த இதை ஹேங் பண்ணி விட்டுட்டு இதில் ஃபுல்லாகவே வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க கப்பு எல்லாத்தையும் தொங்க வச்சுக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கப்பும் வந்துட்டு இந்த எஸ் ஹூக் வந்துட்டு நல்லாவே வெயிட்டு தாங்கும். ஸோ கப்பையும் வந்துட்டு நல்லா தாங்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கிச்சனுக்கு ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாண்டுக்கு மேலே வந்துட்டு நான் ஒரு மணி பிளான்ட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இதே பெரிய எஸ் ஹூக் வந்து இந்த மாதிரி ஜன்னலில் போட்டுட்டு நம்மளோட அந்த அப்பளம் பொரிக்கிற இடிக்கி இதெல்லாம் வந்துட்டு கோர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி வந்துட்டு மசாலா பேக் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுற பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பேக் வந்து அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணுவேன். இது அப்படியே வச்சு அங்கங்கே சிந்தி கிச்சன் ஃபுல்லாக கரையாயிருது. இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸில் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ண சைடு மேலே இருக்கனால சிந்தாமையும் இருக்கும். நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நான் ரொம்ப நாளாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ இந்த டப்பாவை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கழுவி வச்சிடலாம். மசாலா வந்துட்டு அப்பப்போ தீந்துடும். ஸோ தீர்றப்போ புதுசாக வந்து மாற்றிக்கிறலாம். ஸோ இது அவ்வளோதான். நம்ம யூஸ் பண்ணுற அதாவது கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வந்துட்டு இதை இப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், கீழே சிந்தாமல் வந்துட்டு அப்படியே அழகாக இருக்குது. இதை வந்துட்டு நீட்டாக வச்சுக்கிறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லோரும் வேலை கிளம்புனதுக்கப்புறமா காலையில் குளிச்சுட்டு தோரண துண்டு அங்கங்கே சோஃபா மேலே, சேர் மேலே இந்த மாதிரியெல்லாம் அப்படியே வந்துட்டு கிடக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஆர்கனைசர். இது வந்துட்டு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னலுக்கு வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு எல்லாம் வந்துட்டு இதில் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்துட்டு ஒரு சின்ன கொடி மாதிரி கட்டியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு ஓரமாக இருக்கனால நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. யார் வந்தாலும் சோஃபா சேர்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு துண்டு கிடக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி மடித்து வந்துட்டு ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த டிப் என்னென்னா, இந்த மாதிரி ட்ரெஸ் ஹேங்கர் வந்துட்டு நிறைய கிடைக்கும். இது வந்துட்டு வாங்கி இந்த மாதிரி கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி அரைஞ்சி வச்சிட்டிங்கன்னா இங்கே நம்ம ஹேண்ட்பேக்கு, பெல்ட்டு, கீஸு எல்லாமே வந்துட்டு ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாசா வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலை வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். கத்தியை கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு கவர் பார்க்க டிசைனாக இருக்கனால நான் எந்த டிசைன் ஒர்க்கும் பண்ணலை. இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி தான் இருக்குது. இதில் அந்த கட் பண்ண மேல் போர்ஷனையும் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கும் வந்துட்டு ஒரு நான் டிப் சொல்கிறேன். இதை வந்துட்டு நம்ம கிச்சனில் அப்படியே வச்சுட்டு கூட இந்த மாதிரி ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் லைட்ரு, பீட்டர் இது எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு இன்னொரு டிப்புமே நான் வந்துட்டு சொல்கிறேன். இந்த மாசா பாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி மேலே 2 இடத்துல வந்துட்டு ஹோல் போட்டுட்டு ஒரு ரோப் வந்துட்டு கட்டிக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு 2 ஹோல்ஸ் இந்த இடத்துலையும் அது பக்கத்துலேயும் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கேயும் வந்துட்டு நான் 2 ஹோல் போட்டுட்டேன் இல்லையா, அந்த 2 இதுக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சணல் கயிறு எடுத்திருக்கேன். இந்த கயிறை வந்துட்டு கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா, நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்துட்டு இந்த மாதிரி கைப்பிடி இருக்கும் இல்லையா, இதில் வந்துட்டு இதை வச்சு இந்த மாதிரி அழகாக வந்துட்டு கட்டி விட்டுடலாம். இப்படி நம்ம கட்டி விடும்போது வந்துட்டு சீப்பு இதெல்லாம் அடிக்கடி வந்துட்டு தேடிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அவசரத்துக்கு கிளம்பும்போது சீப்பெல்லாம் வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சீப்பு எல்லாத்தையும் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம கீழே இருக்கனால நம்ம கை பிடிச்சி திறக்கிறதுக்கும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாது. என் வீட்டில் இருக்க சீப்பு எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம சீப்பு எங்கேயுமே தேவை வேணாம், சீவிட்டு அப்படியே அதிலே வச்சுருவோம். எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இது இந்த மாதிரி ஆடுதுன்னு ஃபீல் பண்ணால் இங்கே வந்துட்டு ஒரு டபுள் சைட் டேப் போட்டு கூட நம்ம வந்து ஒட்டிக்கிறலாம். ஸோ இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.